இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து திமுகவில் இருக்கிற இந்த ஆபாச பேச்சாளர்களை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா பேசிட்டாதான் அவங்களோட சைட்ல இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் வெளியே வந்துரும்ல, அதனால சொல்ல மாட்டாங்க. ஒருத்தன் என்னடான்னா அந்த ஸ்டேஜ்ல ஏறிக்கிட்டு அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கான். நிறைய பெண் பிள்ளைகள் வந்து கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க தமிழக வெற்றி கழகத்துல. அது எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்வ? அப்படின்னு சிரிச்சு நக்கல் அடிச்சு, உனக்கு வேணும்னா உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா பனையூருக்கு போய் நான் உன்னை கேட்கிறேன். அது ஒரு வீட்லயும் அண்ணன்மார்கள் இருப்பாங்க, அப்பாமார்கள் இருப்பாங்க, தாத்தாமார்கள் இருப்பாங்க. அவர் எனக்கு ரோல் மாடல் சொல்லிட்டு இவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்கள நீங்க இப்படிதான் கொச்சைப்படுத்தி பாப்பீங்களா? அண்ணன் தங்கை உறவு, தந்தை மகள் உறவு, தாத்தா பேத்தி உறவு, இது எல்லாத்தையுமே நீங்க கொச்சப்படுத்தி பாக்குற ஆளுங்களா தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு புத்தி உங்களுக்கு வராது. எத்தனை பேர் ஸ்டாலின் ஐயா பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. எத்தனை பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பெண்கள் எல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இதே வார்த்தையை சொல்லுவீங்க? எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கேஸ் போடுங்க, இவரெல்லாம் வெளியே விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 2 மாசம் இதெல்லாம் கேஸ் போட்டாலும் அடங்குற ஆளு கிடையாது. 2 மாசம் அடுத்து இந்த எலெக்ஷன் எல்லாம் முடியட்டும். தமிழக வெற்றி கழகம் வந்து பதவி ஏற்ற அப்புறம் இந்த டிக்கெட் எல்லாம் எங்க போய் நிக்கும் நம்ம பார்க்கணும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்களோட நிலைமை அப்ப எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆள் அட்ரஸ் இல்லாம போயிருப்பாங்க. நான் மிரட்டல, ஓடி ஒளிஞ்சிருவாங்கன்னு சொல்றேன். அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். இப்ப என்ன தைரியத்துல பேசுறாங்களோ அந்த தைரியம்லாம் காணாம போயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எங்க அப்பா பேரு வெங்கடேஸ்வரலு. நான் பெருமையா சொல்லுவேன், எங்க அப்பா பேரு வெங்கடேஸ்வரலு, இவரு இன்னாருடைய பெண் நான் அப்படின்னு தைரியமா வந்து பப்ளிக்ல வந்து நான் சொல்லுவேன். அதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 2 பெண்கள் இருக்காங்கன்னு அவரே வந்து அந்த ஸ்டேஜ்ல சொன்ன அந்த ஆளு. அப்போ நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட மகள்கள்னு வந்து பப்ளிக்ல அவங்க அப்பா பேரை சொல்லுவாங்களா? தைரியம் இருக்குமா அந்த பெண்களுக்கு? நான் அந்த பெண் பிள்ளைகள் எதுவுமே சொல்லலைங்க. அந்த ஆளு மத்த பெண் பிள்ளைகளை அசிங்கப்படுத்தினாலும் நான் அந்த பெண் பிள்ளைகளை எதுவுமே சொல்லலை. நான் கேட்கறது தைரியமா அந்த பெண் பிள்ளைகள், திருமணமான பெண்கள் வந்து இவர் தான் என் அப்பா, இவர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, ஆபாச பேச்சாளர், திமுகவில் வந்து மேடை ஏறி பேசுவார், இவர் வந்து த்ரிஷாவை அசிங்கமா பேசுவார், கீர்த்தி சுரேஷா அசிங்கமா பேசுவார், தலைவர் விஜய் அவர்கள் அசிங்கமா பேசுவார். யாராவது விஜயோட ரசிகை சொன்னா அவர் அசிங்கமா பேசுவார். எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா எங்களுக்குன்னு தைரியமா வெளியே வந்து நின்று பேச சொல்லுங்க. நாங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் நின்றுடுறோம். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி காலாண்ட வந்து நிற்போம். நாங்க சொல்லுவாங்களா? ஒரு பெருமையா வெளியே சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க நிலைமை இருக்கு.